வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, btali வந்து கார் வாஷரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பைக், காரு எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு, ஏசி சர்வீஸு, ரெண்டாவது வந்து காட்டுக்கு மருந்து அடிக்கிறது, செடிக்கு மருந்து அடிக்கிறதோட யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, இது வந்து எப்படி பிராண்டட், எப்படி நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்னு, என்ன ப்ரெஷரு எல்லாமே இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த நம்மளுக்கு ஹை ப்ரெஷர் கன்று ஒன்று, அது பிவிசியில் தான், பிளாஸ்டிக்கில் தான் வருது எல்லா மெட்டீரியலுமே. பார்த்தோம்னா இதுக்கு வந்து இன்லெட் அடாப்டரு, இது இன்லெட் இதுக்கு டைட் பண்ணுறது பின்னாடி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது வந்து ஃபோம் வாஷரு. சில ஆன்லைன்லாம் புக் பண்ணிக்கலாம், அந்த ஃபோம் இது கொடுக்க மாட்டான். ஸோ இதில் வந்து நான் வந்து ஷாப்பில் பண்ணதுனால வந்துடுச்சு. இல்லை அது வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு பார்த்தா இன்லெட் ஓஸு, இன்லெட் ஓஸ் பார்த்தோம்னா ஒரு 2 மீட்ரு தான் வரும், ஒரு 6 அடி வரும். இது வந்து அவுட்லெட் ஓஸ் வந்து 6 மீட்ரு, 18 அடி வரும். மீட்ரு 3 அடி, 18-19 அடி வரும். இது இன்லெட்டு வந்து ஃபில்ட்ரு, இது இன்லெட் கனெக்டரு. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா btali வாஷர் மோட்ரு. ஓகே, இதில் ப்ரெஷர் பார்த்தோம்னா 130 பார் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். நல்லா இருக்குது ப்ரெஷர், வந்து நல்லா இருக்குது. கை வச்சிங்களா கையவே தள்ளுது. ஸோ நல்லா குவாலிட்டி, லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, ஃபிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து ப்ரெஷர் வந்து நம்ம கன் ப்ரெஷருக்காக கொடுத்துருக்கோம். அது ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆன் ஆஃப் சுவிட்சு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், மேலே தண்ணி பட்டாலும் உள்ளே போகாத மாதிரி மோல்டிங்காக கொடுத்துருக்காங்க. இன்லெட் வால்வு, அது அவுட்லெட் வால்வு. ஸோ இன்லெட் வால்வில் ஓஸு, ஆமாம், அந்த புட் வால்வு, அந்த ஃபில்ட்ரு எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இன்லெட் வால்வு ஓஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புட் வால்வு வந்து ஃபில்ட்ரு வந்து டைரெக்டாக அப்படியே சொருகிறது தான். இன்செர்ட் பண்ணால் அப்படியே உங்களுக்கு உள்ளே போயிடும். வேணும் அப்படின்னா அதுக்கு கிளிப் தேவையில்லை, ஏன்னா அது பிடுங்காது. ஸோ இன்லெட் வால்வில் இது வந்து மிஷினில் ஃபிட் பண்ணுறது. இதில் வந்து அந்த த்ரெட்டை கழட்டிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் வைக்கணும். அது டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அடாப்டர் உள்ளே போட்டுக்காங்க. அந்த நட்டை உள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டைட் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஓஸை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து டைட் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஓஸில் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ஒயிட் கலர் அடாப்டர் வந்து அந்த மிஷினில் வந்து இன்செர்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி மிஷினில் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா இது வந்து கிளிப்பு மாதிரி அழுத்துற டைப்பில் வரும். ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் வந்து வச்சு டைட் வச்சுக்காங்க. ஓகே, ஃபுல்லாக இந்த மாதிரி டைட் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா இன்லெட் ஓஸை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த கிளிப்பை அழுத்தி புஷ் டைப் தான், புஷ் பண்ணி உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். மறுபடியும் புஷ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ நல்லா புஷ் பண்ணி உள்ளே நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாக் ஆகும். ஆடக்கூடாது, ஃபுல்லாக லாக் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவுட்லெட்டு. அவுட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 எண்டு எந்த பக்கம் வேணாலும் போடலான்னு கிடையாது. அது மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து கழட்ட முடியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் மாதிரி தான் தெரியும். நீங்கள் அந்த கன்னில் விட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அடுத்த பக்கமாக இன்செர்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. மாற்றி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்னை வந்து கழட்ட முடியாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஓகே, அதர் சைடு பார்த்தோம்னா நம்ம மிஷினில் டைட் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சுருளாக இருக்கிறத அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்ருங்க.
ஓஸு கரெக்டாக அந்த மாதிரி மடியாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக வரும். ஓஸு மடிந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்லெட் ஓஸில் அவுட்லெட் ஓஸில் இன்புட்டு சொல்லியிருக்கிறீங்களே அந்த இடத்துல கனெக்டர் வந்து பஸ்ட் ஆயிரும், வெடிச்சிடும். அந்த இடம் வந்து உங்களுக்கு ஓஸ் வெடிச்சிடும். அப்படி ஓஸு வந்து எல்லாம் அறுத்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து அந்த சுற்று எதுவும் ஸ்பின் ஆகி இருக்காமல் கரெக்டாக ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. நேராகணும், ஓஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகணும். ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம அவுட்லெட்டு கனெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கன்னை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து லோட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் கன்று ப்ரெஸ் பண்ணால் மட்டும் மோட்டர் ஆன் ஆகும். கன்னை விட்டிங்க அப்படின்னா மோட்டர் ஆன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ஓகே, பிட்டாலி கார் வாஷ் ரிவ்யூ பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 19 அவளோட சந்திங்கன்னா நன்றி. பாய்.